வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 கதை சொல்ல போகிறேன். ஒன்று 1996 தொடங்குது. 1996 சென்னையில் ஒரு தனியார் கல்லூரி நிர்வாகம் அரசுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. ஆக்கிரமிப்பு பண்ண நிலத்தை நீங்கள் திரும்ப ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி வருவாய்த்துறையிலேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸ் அனுப்பின உடனே அந்த தனியார் கல்லூரி என்ன பண்ணுறாங்க, அந்த நிலத்தை நீங்கள் எங்கள்கிட்டே விற்றுருங்க, அப்படி இல்லைன்னா ஒரு நீண்ட கால அளவுக்கு, அதாவது ஒரு 100 வருஷத்துக்கு லீஸுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோரிக்கை சில வருஷங்கள் அப்படியே நடந்துகிட்டு இருக்குது. 2003 இந்த கோரிக்கையை வருவாய்த்துறை நிராகரிக்கிறாங்க. எதனால் நிராகரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இதே போல் நிறைய இடங்களில் நிறைய கல்லூரிகள் ஆக்கிரமித்து வச்சுருக்காங்க. நாங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கணும். அதுவும் இல்லாமல் இந்த இடம் எங்களுக்கு அரசுக்கு தேவைப்படுது, தமிழ்நாடு அரசுக்கு தேவைப்படுது, அதனால் நீங்கள் திரும்ப ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த கல்லூரி நிர்வாகம் என்ன ஆகுதுன்னா, கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க. கேஸ் நடக்குது. 2011 கோர்ட் தீர்ப்பளிக்குது. நீங்கள் இல்லை இந்த நிலத்தை நீங்கள் ஆக்கிரமித்து தான் வச்சுருக்கீங்க, அது தமிழ்நாடு அரசிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் அந்த தனியார் கல்லூரிக்கு உத்தரவிடுறாங்க. இந்த கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஒப்படைக்கிற அந்த ப்ரொசீஜருக்கு சீராய்வு மனு ஒன்று வருவாய்த்துறையில் அப்ளை பண்ணுறாங்க. அதே சமயம் 2012 போயிட்டு இன்னொரு கேஸ் ஒன்று போகிறாங்க. நிலம் எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி நீங்கள் உத்தரவு கொடுக்கணும், நாங்கள் அதில் கல்வி பணிகள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் திரும்ப 2012 ஒரு கேஸ் போகிறாங்க. அந்த கேஸில் கல்லூரிக்கு ஆதரவாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. கல்லூரிக்கிட்ட கொடுங்க, அவங்க கல்வி பணிக்காக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வருது. வந்ததும் திரும்ப தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஒரு மேல்முறையீட்டு மனு அப்ளை பண்ணுறாங்க. அந்த கேஸ் ரொம்ப காலமாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 2014, 12 தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் 2021 தீர்ப்பு வருது. கல்லூரிக்கு அந்த ஆக்கிரமித்து வச்சுருக்க இடத்த நீங்கள் திரும்ப கொடுத்துருங்க, இதுக்கு முன்னாடி கோர்ட் கொடுத்த அந்த தீர்ப்பு ரத்து செய்கிறோம், இடம் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான இடம் தான், நீங்கள் அவங்கள்ட்டே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கதை. இன்னொன்று 2020க்கு அப்புறம் தொடங்குது. என்னென்னா, உங்களுக்கு 2 பேர் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்று கண்ணகி நகர் கார்த்திகா, இன்னொன்று காசிமா. இந்த 2 பேர் நம்மளில் பல பேருக்கும் அறிமுகப்பட்ட பேராக இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க கார்த்திகா கபடி அணிக்கு போயிட்டு மெடல் வாங்கிட்டு வராங்க. ஏஷியா அளவில் நடக்கிற போட்டியில் போயிட்டு ஜெயிச்சுட்டு மெடல் வாங்கிட்டு வராங்க. காசிமா கேரம் போட்டியில் போய் வேர்ல்டு சாம்பியன் ஆகி வராங்க. இவங்க 2 பேர் வெற்றியும் நமக்கு ஏன் ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப எளிய பின்புலத்துலேருந்து போனவங்க. நம்ம வீட்டு பசங்க, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிற, நம்ம கூட இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரியான பசங்களோட வெற்றி நம்மளோட வெற்றியாக நம்ம பார்க்குறது ஒரு யதார்த்தமான மனநிலை. அந்த இதுலேருந்து தெரிஞ்சால் இவங்க 2 பேரோட பேரும் நமக்கு அறிமுகம். இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எளிய பின்னணியில் இருக்கிற பிள்ளைங்களை இளைஞர்களை நம்ம மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்த மாதிரி எளிய பிள்ளைகளை நம்ம ட்ரெயின் பண்ணி மேலே கொண்டு வரணும், அவங்களுக்கான உரிய பயிற்சிகள்லாம் கிடச்சிதுன்னா அவங்க நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைவாங்க அப்படிங்கிறத நோக்கி தமிழ்நாடு அரசு பயணப்பட ஆரம்பிக்குது. அதில் மொதல் விஷயமாக பார்த்தோன்னா, நம்ம என்ன பண்ணுறோன்னா, மதுரை இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஸ்டேடியம் கட்டுறாங்க. 2025 20 கோடி ரூபா செலவு பண்ணி மதுரையில் ஹாக்கி ஸ்டேடியம் கட்டமைக்கிறாங்க. கலைஞர் பாக்ஸிங் அகாடமி ஓப்பன் பண்ணுறாங்க. ஒலிம்பிக் அகாடமிஸ் சென்னை, திருச்சி, மதுரை, நீலகிரி 4 இடத்துல ஓப்பன் பண்ணுறாங்க. ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கணும், அதில் மெடல்ஸ் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க. அடுத்து மதுரையில் இன்டெகிரேட்டட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸு, நீலகிரியில் ஹை ஆல்டிடியூட் ட்ரைனிங் சென்டர்னு நிறையா உருவாக்குறாங்க. அதோட அடுத்த கட்டமாக தான் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி சென்னையில் அமைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முடிவு பண்ணுறாங்க. குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி சென்னையின் புதிய அடையாளம். OMRல் 127 ஏக்கர் பரப்பில் உலக தரத்தில் உருவாகும் ஒரு பிரம்மாண்ட விளையாட்டு நகரம். நிர்வாக கட்டடங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி முதற்கட்டமாக 261 கோடி ரூபாய் முதலீட்டில் எதிர்காலத்தை நோக்கி எழும் ஒரு விளையாட்டு புரட்சி. இந்த முடிவுகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போது, அதே சமயம் பேரலாக இன்னொரு விஷயமும் நடக்குது. என்னென்னா, சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் நடத்துகிறாங்க, இன்டர்நேஷ்னல் கேமு செஸ் ஒலிம்பியாட் நடத்துகிறாங்க. ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்துகிறாங்க. இரவு நேர ரேஸ் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் சர்வதேச மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்துகிறாங்க. ஸ்குவாஷ் உலகக்கோப்பை அது நடத்துகிறாங்க.
ஆசியா ஆடவர் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி நடத்துகிறாங்க, கேலோ இந்தியா கேம்ஸ் நடத்துகிறாங்க. அது இல்லாமல் ஜூனியர் உலகக்கோப்பை 2025 அதுவும் இங்கே நடக்குது. இதே போல் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஏஷியன் கேம்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒரு சைடு இங்கே நடத்திக்கிட்டு அதுக்கு பயிற்றுவிக்கிற அளவுக்கு மாணவர்களை, இளைஞர்களை தயார்படுத்துகிற அளவுக்கு இந்த பக்கம் வந்து ஸ்டேடியம்ஸு, கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வழங்குறது, இதுவும் ஒரு சைடு வந்து பேரலாக அவங்க நடத்திக்கிட்டே இருக்காங்க. இது 2 கதையா. இதில் 3வதாக ஒரு செய்தி ஒன்று நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தி ஹிந்து நாளிதழில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அது என்ன செய்தின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சிஎம்டிஏ வந்து அதோட லிஸ்ட்டில் வச்சுருக்கிற சில திட்டங்களை வந்து நிறுத்துறதுக்கு வந்து அரசு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வெளியாகுது. அந்த நியூஸில் வெளியாகிற செய்தியில் இந்த ஸ்போர்ட்ஸ் குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி இது அமைக்கிறதையும் அந்த நிறுத்துகிற முடிவில் வந்து தாவேக அரசு வந்து அந்த முயற்சிகளை வந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வெளியாகுது. இப்போ இந்த 2 கதைக்கும் இந்த நியூஸ்க்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த தனியார் கல்லூரி நிறுவனம், அதாவது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கேஸில் போயிட்டு கோர்ட்டில் நிற்கிறீங்கன்னு வைங்க, உங்களுக்கு ஒரு கேஸ் விழுகுது, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸு அந்த இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு உண்டாகும். எதுக்கு இதை வேஸ்ட்டாக பண்ணிக்கிட்டு, இல்லை எதுக்கு இதை இவ்வளோ இது பண்ணிக்கிட்டு, இதை ஏதாவது சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகள் வந்து உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஒரு தனியார் கல்வி நிறுவனம் வந்து ஒரு அரசை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக, அதாவது 96 ஆரம்பித்து 2021 வரைக்குமான கிட்டத்தட்ட ஒரு 25-26 வருஷமாக ஒரு கேஸ் வந்து ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸில் ஏதாவது நியாயம் இருந்தாவது சரின்னு சொல்லலாம். அந்த கேஸில் நியாயம் கூட கிடையாது. அரசுக்கு சொந்தமான இடம், அரசு அதை எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து பொதுப்பணிகளுக்கு பயன்படுத்த போகிறோம்னு கேட்குற ஒரு விஷயத்துக்கு எதிராகவே அவங்க 25 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு கேஸ் நடத்துகிறாங்கன்னா அவங்களோட பலம் வந்து வெல்த் வந்து அதிக எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இப்போது என்னென்னா, நம்ம அந்த தனியார் கல்வி நிறுவனம் சொன்னோம் இல்லையா, அந்த தனியார் கல்வி நிறுவனம் வந்து ஜேபிஆர் கல்வி நிறுவனம். ஜேபிஆர் அதோட நிறுவனர் வந்து ஜேபிஆரோட மருமகன் தான் இப்போ இருக்க நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன். அது இல்லாமல் இப்போ அந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைக்கிறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து நிலம் வந்து ப்ரொக்யூர் பண்ணாங்க இல்லையா, அதில் வந்து 128 ஏக்கரில் கிட்டத்தட்ட 260 கோடி செலவில் வந்து அந்த விளையாட்டு நகரத்தை அமைக்கிறதா தமிழ்நாடு அரசு வந்து முடிவெடுத்துருந்துச்சு. அந்த 128 ஏக்கரில் ஜேபிஆர் கல்வி நிறுவனத்திலேருந்து ஆக்கிரமித்து வச்சுருந்த அந்த நிலத்தில் 92 ஏக்கர் அவங்க ஆக்கிரமித்து வச்சுருந்தது 92 ஏக்கர். அந்த 92 ஏக்கரையும் சேர்த்து மொத்தமாக ஒரு 128 ஏக்கரில் தான் 260 கோடி செலவில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் குளோபல் சிட்டி அமைக்கிறதுக்கான வேலைகளில் இறங்குனுச்சு. இப்போது அதை தான் நிறுத்துறதுக்கான முயற்சியில் தாவேக அரசு இருக்குது. முதலமைச்சர் விஜய் வந்து எப்போதும் தன்னுடைய தம்பிகள், தன்னுடைய தங்கைகள் அப்படின்னு எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போது இந்த ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைகிறது மூலயமா உங்களுடைய தம்பிகளும் உங்களுடைய தங்கைகளும் தான் பலன் பெற போகிறாங்க. விளையாட்டு மூலயமா தன்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி நகர்த்தலாம், அது மூலயமா சாதனைகளை படைக்கலாம் அப்படின்னு இருக்கிற அந்த தம்பி தங்கைகளுக்கு இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் சிட்டி அமைச்சு கொடுக்கறது தான் அண்ணனா உங்களோட முதன்மையான செயல்பாடாக இருக்கணும். ஆனால் இதை என்ன காரணத்துக்காக, இல்லை யாருக்காக இந்த திட்டத்தை நிறுத்துறீங்க?